ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறையா கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. வீடியோ போகிறதே இல்லை, டே நீ வீடியோ விட்டு விட்டு போடுறடா, உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் ரொம்ப பெருசாக போயிட்டாங்க, நீ ரொம்ப கீழே இருக்கடா. அஃப்கோர்ஸ் யாரு கூட காம்படேட் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடணும், பிகாஸ் பிஃபோர் கெட்டிங் டு அதர் வீடியோஸ் நான் வந்து என்னோடய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்கள்கிட்ட சொல்லியோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல், நீங்கள் வியூஸ் கொடுக்காம இந்த சேனல் க்ரோ ஆகலை. நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட்டு 10 வீடியோஸ்க்கு விடிய உட்காந்து பார்த்துருக்கேன். 2 சப்ஸ்கிரைபர் 3 சப்ஸ்கிரைபர் 4 சப்ஸ்கிரைபர் ஏறும்போதெல்லாம் விடிய உட்காந்து பார்த்துருக்கேன். எப்படா நம்மளது ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். 999 இருக்கும்போது போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 999,000 வந்துட்டோண்டான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு லெஷர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப். ஒரு 3 மந்த்ஸ் யூடியூப் சேனல் சூப்பராக போனது என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ரொம்ப பெரிய கேப்னே சொல்லலாம். செப்டம்பர் விட்டேன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, 5 மந்த்ஸ் டோட்டலாக போயிடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய வண்டி ஓடுற சத்தெல்லாம் கேட்கும். நான் அதை மைண்ட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்க ரீசன் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியணும் என்னென்னா, லைஃப்பில் எதையுமே விட்டுறாதீங்க, ஈஸியாக விட்டுறாதீங்க. என் மைண்டில் எப்பவுமே ஒரு 10,000 வர்றது தான் ஒரு எய்மாக இருந்துச்சு தவிர அதுக்கு மேலே போகணும் பெருசாக அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ஒரு ஃபேஷன் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, வெறினே சொல்லலாம். ஃபேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட், இது ரெண்டுலேயும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய வெறி. ஏன்னா என் லைஃப்பில் நான் வந்து இது ரெண்டையும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். என் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கேவலமாக ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்கும். என் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணல, ஒரு ப்ரொடக்டிவாக லைஃப்பை கொண்டு போகல, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டான லைஃப் கொண்டு போகல. ஒரு மிக்ஸ்டான லைஃபாக இருந்துச்சு. சந்தோஷம் ஒரு சைடு இருந்துகிட்டே இருந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய தனியாக உட்காந்து அழுதுருக்கேன். நம்ம லைஃப்பில் ஏன் நமக்கு இப்படி நடக்குது. ஆனால் இந்த லாக்டவுனில் தான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாக்டவுனில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் லைஃப் என்ன, எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் டைட்டில் வைக்கணும், இப்படி தான் தம்ப்நெயில் வைக்கணும், இப்படி தான் வீடியோ பண்ணணும். டே அண்ட் நைட். எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடாக இருந்துச்சு, ரொம்ப குட்டியான வீடாக இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுவேன். பிகாஸ் ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும், வீட்டோட ஸ்க்ரீன் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வீடியோ பண்ணும். இப்போ நல்லா பக்காவாக ஒரு ஸ்டூடியோ மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதெல்லாம் இருக்காது என்கிட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். இந்த கேமரா வாங்கினது எங்கள் அண்ணனால் மட்டும்தான் இந்த கேமரா வாங்க முடிஞ்சிச்சு. அது எங்கள் அம்மா ரிங் லைட் வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல். எனக்காக ஒரு ஐடென்டிட்டி தேடிக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேர்த்திட்ட சொல்லணும், லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த சேனல் ஆரம்பித்தேன். நடுவில் வந்து எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. ரைட் நோ அந்த ஜாபில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஜாபுக்காக நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன். அதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக் எடுத்தேன். பிகாஸ் ஒரு லெஷர், ஆனால் லேசினஸ் வந்துருச்சு. லைஃப்பில் ஒரு பாயிண்ட் அடைஞ்சிட்டோம். ஆனால் அந்த செகண்டில் என்ன தோணுச்சுன்னா, நீ ஒன்றுமே பண்ணலடாங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் இருந்துச்சு. இந்த கடைசியாக அந்த 1 மந்த், ஜான்வரி 1லேருந்து ரைட் நவ் இந்த பாயிண்ட் வீடியோ எடுத்துக்கிற முன்னாடி செகண்ட் வரைக்கும் எனக்கும் என் மைண்டுக்கும் அவ்வளோ சண்டை. ஏண்டா பண்ணல, தூக்கம் கூட நிம்மதியாக வரல. பிகாஸ் நான் ஒன்றும் பெருசாக வீடியோஸ் போடல, ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டேன் நான் இதை ஆரம்பிக்கும் போது. ஆனால் நடுவில் கேப் விட்டேன். ஏண்டா கேப் விட்டேன் நானே என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஆன்சரே இல்லை, தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், லூஸ் விட்டுட்டேன். லேசினஸ் பயிலப்பாயிட்டே போணுச்சுன்னா, இந்த வேலைக்குள்ள நுழையும் போது எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அந்த ஜாப்ல காலைல வேலைக்கு போய்ட்டு நைட்டு வீடியோ பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இதுலேயே தாட்டில் இருந்தேன். ஆனால் எந்த இடத்துல பாயிண்டில் விட்டேன்னு தெரியல. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. ஸோ நமக்கு எப்பயுமே அது ஒரு சர்டைன் பாயிண்ட் இருக்கும். இதுக்கு மேலே போதும் நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஒன்றுமே நடக்கல நம்ம லைஃப்பில், ஆனால் ஜாலியாக இருக்கணுங்கிறது இருக்கணும். டெம்பரவரி ஹாப்பினஸில் ரொம்ப போயிட்டு, அதாவது டைம் பீங் இந்த பாயிண்ட்டுக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்குங்கிறத தெரியாமல் அந்த சந்தோஷத்துக்குள்ளார இருப்போம். லாங் டைம் ஹாப்பினஸாக அது இருக்காது, அது தெரியாமல் போயிடுவோம். ஸோ அதுக்குள்ளார நான் நுழைஞ்சேன். ரொம்ப லேட்டாச்சு வெளியில் வரத்துக்கு. இந்த வீடியோ எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயம், ஐயோ ஆரம்பிக்காமல் போயிடுமோ, எதோ பண்ண முடியுமோ, ஐயோ எனக்கு நேரம் சரியில்லை, கெட்ட நேரமாக இருக்குது, எது தொட்டாலும் நல்லா விளங்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ஊருக்கே நான் சொல்லுவேன். பட் ஆனால் எனக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் அதை என் தலையில் அடித்தாங்க. நீ வேலை செஞ்சாதான்டா அது நடக்கும் அப்படிங்கிறத. அகெயின் ஐம் பேக் டு த கேம். விட்டுறவே கூடாது. எவ்வளோ ஆனாலும் என்ன நடந்தாலும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே கொண்டாந்துட்டேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்னைக்கு நைட் வீடியோ எடுத்தே ஆகணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ ஆச்சும், அட்லீஸ்ட் வீக்லி 5 வீடியோஸ் ஆச்சும் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே என்னை கொண்டாந்துக்கிட்டேன். இட்ஸ் ஒரு காரணம் நீங்கள், இன்னொரு காரணம் இப்படி இருக்கக்கூடாது. லைஃப்பில் எதாவது சாதிக்கணும். பிறந்தா ஒரு பர்பஸ் இருக்கணும் வாழ்கிறதுக்கு. எனக்கு அந்த பர்பஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் என் பர்பஸே அந்த பர்சன் தான்.
அவங்களுக்காக நிறையா பண்ணணும், நிறையா சேர்த்தணும், நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி என் மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அகெயின் பேக் டு த கேம். ஸோ ஃபேஷன் வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலும் என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் சேனல், பியோர் செல்ஃப் டெவலப்மெண்ட் சேனல் கம்மிங் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஒரு வேர்டு கொடுத்து அதை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். வெரி சூன் அந்த சேனலும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய விஷயத்தில் என்கேஜ் ஆக போகிறேன். நிறைய நேச்சுரல் ரெமெடிஸ், ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எப்படி போடணும், என்ன பண்ணணும், ஹவு டு அட்ராக்ட் கேர்ள்ஸ், இது எல்லாமே ஒரு 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 நார்மலாக ஒரு டீனேஜர் பர்சனுக்கு என்ன ரெக்வயர்ட் நல்ல விதமாக தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இந்த சேனலில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் இந்த சேனல்லேருந்து வெளில போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டைம். அண்ட் வி கோனா ராக்கெட். இனிமேல் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்க போது. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வியூஸ் ரொம்ப கம்மியாக கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொண்டாந்துடலாம். இட் ஹேப்பன்ஸ். தப்பு என் பேரில் இருக்குது, நான் போடல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்கன்னு கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களாம் தான் இந்த மறுபடியும் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. இனிமேல் வீடியோஸ் போடுவோம், ராக் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு நம்ம சேனல் டெவலப் ஆகும். நானும் நீங்களும் சேர்ந்து டெவலப் ஆகணும். இதில் நான் டெவலப் ஆகணும் இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிஷியாக இருக்கணும். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். நம்பிக்கை வச்சு வேலை செய்வோம். இட் வில் ஹேப்பன். சைனிங் ஆஃப், Maverick here.